எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விளாக் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு முந்தின நாள் எடுத்த விளாக் தான். ஈவினிங்லேருந்து எடுத்த விளாக் தான். 4 மணிக்கு பையனை தூங்க வச்சேன். கட்டலில் தான் தூங்க வச்சேன். 6 மணி ஆகியும் எந்திரிக்கல. சரி 6:30க்கு வந்து எந்திரிச்சுவாங்க, அதுக்குள்ளே வந்து நம்ம தீபமெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தீபம் போட்டுக்கிட்டு இருந்தேன். பகலில் எப்போவுமே தொட்டிலில் தான் தூங்க வச்சேன். கட்டலில் வந்து 2 பேருமே தூங்க வச்சனால வந்து 2 பேருமே வந்து கையை மேலே போடுறது, காலை மேலே போடுறது, அந்த மாதிரியே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ போய் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து தீபம் போட்ட உடனே 2 பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பால் கொடுத்துட்டு 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு KTVயில் வந்து வசூல் ராஜா ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த படம் பார்த்துக்கிட்டே வந்து சுடிதார் வந்து தையல் பிரிக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்து எதுவும் பெருசாக பண்ணலை. கோதுமை ரவை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிட்டேன். சைட்லேயே வந்து ஈவினிங் வாங்கின பால் வந்து காய்ச்சாம தான் வச்சுருந்தேன். அந்த பாலையுமே வந்து காய்ச்சி வச்சுட்டேன். ரவைக்கு வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே வந்து கொதிக்கிற டைமில் வந்து நம்ம இருக்கிற சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். கீழே வந்து பையன் உட்காந்து விளையாண்டுருந்தான். நான் மேலே வந்து தாளிக்கிற மாதிரி அவனும் வந்து கீழே உட்காந்து விளையாண்டுருந்தான். பால் வந்து ஊற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதுக்குள்ளே கெட்டுருச்சு. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு அதில் வந்து பால்கோவா பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் வந்துருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் அப்போவே சாப்பிட்டோம். இந்த சைடு வந்து ரவை போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன், கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து இருந்த பாத்திரமெல்லாம் விளக்கியும் வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 8 மணிக்கு வந்துட்டார். ஏன்னா வந்து நைட்டு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக 8 மணிக்கே வந்துட்டார். வரும்போது வந்து இட்லி வாங்கிட்டு வந்திருந்தார். அண்ணி பொண்ணு வந்து ரவைனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வரும்போது வந்து இட்லி வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு 5 இட்லி வாங்கிட்டு வந்தார். ஒரு இட்லியை வந்து பையனுக்கும் ஊட்டிட்டேன். ஈவினிங் வந்து சுண்டல் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டிருந்தேன். ஈவினிங் வந்து அவங்க 2 பேருமே வந்து தூங்கினதுனால வேக்கலை. அதனால் நாளைக்கு வச்சுப்போம் சஷ்டி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு ஒரு 9:30 மணிக்கு வந்து கிளம்பி போயிட்டார். அவர் போகிறதுக்கே மனசு இல்லை. இன்றைக்கி போகலன்னா நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நானும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட பாத்திரம் இல்லாமல் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அவரும் வந்து 1:30 மணிக்கு மேலே தான் வந்தார். நாளைக்கு வந்து நியூ இயர் அன்றைக்கி வந்து காலைல கோவிலுக்கு போவோன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மூட் அப்செட்லேயே தான் இருந்துச்சு. சரி நம்ம காலையில் எப்பயும் போல் ரெகுலர் ரொட்டீனாக துவைச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கு வந்து மொட்டை மாடியில் வந்து துவைச்சி போட்டேன். ரிலேட்டிவ் வந்து மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து கோயில் வந்து கொஞ்சம் லாங்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து லன்ச் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எல்லாருமே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் வந்து சந்தை இருந்துச்சு. வீட்டில் தான் எந்த ஒரு காய்கறியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காய்கறியும் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். வெயிலில் வெளியே போயிட்டு வந்ததுக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால் வந்தது எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டோம். ஒரு 3 மணிக்கு தான் வந்து ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க, இந்த கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் ஊற போட்டு கேளான் குழம்பு வச்சு ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். கூடவே தயிர், அவ்வளோதான். எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு 5 மணிக்கு தான் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணி வந்து குழந்தைய கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. 1 வீக் இங்கே தான் இருந்திருந்தா லீவுக்கு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் போனதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிட்டதுனால நைட் பெருசாக பசிக்கலை. அதனாலவே வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.